இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் அவங்கவுங்க திருச்சபைக்கு போயிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். அவங்கவுங்க திருச்சபைக்கு போங்க. திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு. நம்ம சிறுபான்மை கிடையாது, பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள். நம்ம மைனாரிட்டி கிறிஸ்டியன் கிடையாது, மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் ஆகிய அன்பை நிலைநாட்டுறது தான் என்னது திருச்சபை. நாளையிலிருந்து பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி. விடுமுறை வேதாகம பள்ளியில நம்ம செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ், அதை போன வீடியோவில் பார்த்தோம். ஒரு 2 பாயிண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட அப்படின்ற மாதிரி செய்கிற காரியம் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்செட் பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுறேன், உங்களில் ஒருவனாக இருந்து பேசுகிறேன். பிபிஎஸ் ஏற்கனவே பார்த்தோம் போன வீடியோவில். ஞாயிறு பள்ளிக்கும் பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? சண்டே கிளாஸ்ன்றது நம்ம திருச்சபை பிள்ளைகள் மட்டும் வரக்கூடியது. பிபிஎஸ் அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள். அப்போ அந்த பெற்றோர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்புறாங்க. வீட்டில் கிடந்து செல்லை நோண்டிக்கிட்டு கிடக்கான், டிவி பார்த்துக்கிட்டு கிடக்கான், வெயிலில் விளையாடிக்கிட்டு கிடக்கான். திருச்சபைக்கு என்ன பண்ணட்டும்? அந்த மாதிரி வரக்கூடிய மிக மிக குறிப்பா பொம்பளை பிள்ளையில, ஏப்லா நீ என்ன பண்ணியிருக்கா, பொட்டு வச்சிருக்கா, பொட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுலா, சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. தயவு செய்து அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி நீங்க முதல் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுறதுக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன்ட்டு அந்த பிள்ளைகளை பார்த்து, பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ பொட்டு வைக்காதலா அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் அந்த பிள்ளை போய் என்ன பண்ணும்? அவங்க அம்மா காலையில குளிப்பாட்டி ஜடை பின்னி ரெட்டை ஜடை போட்டு தலையில பூ வச்சு அந்த பிள்ளைய அனுப்பும்போது, பொட்டு வைக்க போகும்போது, அம்மா பொட்டு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த விபிஎஸ்க்கு வரக்கூடாதுன்னு அந்த சர்ச்சில் சொல்லிட்டாங்க, பார்த்துக்கிடுங்க, நான் போக மாட்டேன். அப்போ இந்த பொட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை அவங்க அம்மா ஓகே, அவங்க அப்பாவுக்கு தெரியாம கூட அனுப்புவாங்க. ஒரு சில சபைகள்ல நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, ஒரு சில பிள்ளைகள் லேட்டா வரும். நம்ம 8:30 மணிக்கு பிபிஎஸ் ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன், அந்த புள்ள 10 மணிக்கு வரும். என்னம்மா ஏமா 10 மணிக்கு வர? எங்க டேடி வேலைக்கு போன பிறகுதான், இல்லைன்னா எங்க டேடி என்ன பண்ண மாட்டாரு, எங்க அப்பா சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா தான் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டு அக்கா பேசினாங்க, அதனால அனுப்பி விடுறாங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பொட்டை எடுக்க சொன்னாங்களா? அது என்னல சபை, என்ன சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு நீ போகாத. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆத்துமா அறுவடை விட்டுறோம், மிஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆம்பளை பயிலுகளும் சந்தன பொட்டு, சந்தனத்துல என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு வருவாங்க, குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆம்பளை பயிலுகளையும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நீ பொட்டை எடுத்துட்டு நான் மறுநாள்ல இருந்து வான்னு சொல்லாதீங்க. பொட்டோட வாப்பா, அந்த சப்ஜெக்டுக்கே போகாதீங்க. கையில கயிறு கட்டிட்டு வருவாங்க. கையில ஆம்பளை பையில என்ன பண்ணுவான், தாயத்து கட்டிட்டு வருவான், கயிறு கட்டிட்டு வருவான். நீ அந்த கயிறை அத்து போடு சொல்லாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து வரமாட்டான், அவங்க வீட்டுல விட மாட்டாங்க. இந்த கயிறை கட் பண்ணி அப்ப நம்மளுக்கு என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இந்த கயிறு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பவர் கிடையாதா? தம்பி நீ கையில கயிறு கட்டிக்கம்மா. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் முன்னாடி இது வெறும் கயிறு. உன் பயம், உனக்குள்ள இருக்கிற என்னது பயம்ன்ற ஆவி, அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ற, தாயத்தை கட்டியிருக்கியா, கயிறு கட்டியிருக்கியா, கெட்டிக்கோ. அதே நேரத்துல உன் வாயால என்ன பண்ணு. நான் திருநெல்வேலி மாவட்டத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன பையன், அப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல டாய்லெட் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது. காலையில எங்க போனோம் கொள்ளைக்குன்னு பாத்தீங்கன்னா தேரிகாட்டுக்குள்ள போனோம். அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம். இன்னமும் பல கிராமங்கள் அப்படிதான், வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அப்படி போகும்போது காலையில ஓகே, நைட்டு முட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, காலையில வர தாங்காது. அப்ப என்ன பண்ணுவோம்,
வளவுக்குள்ள போய் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வளவுக்குள்ள போய் இருந்துட்டு மண்ணை முக்கிட்டு வந்துடுறது. மறுநாள் என்ன பண்ணோம், நம்ம கோழி வீட்டில் வளர்க்குற கோழி போய் கிண்டி நாசம் பண்ணி விட்டுறோம். அப்படியே நம்ம உரம் ஆடு வளர்ப்பாங்க கிராமங்கள்ல, அந்த ஆட்டாம்புழுக்கை எல்லாம் அள்ளி போடுவோம் இல்லையா, அந்த உரத்துல ஒருவேளை மழை இருந்துட்டு வரோம்னு வச்சுங்களேன், அந்த உரத்தை விற்பாங்க. ஆட்டாம்புழுக்க மாட்டு சாணம் ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் நானும் நம்ம கையால அள்ளலாம். ஆனா மனித கழிவை இருக்கிறதுலயே மிக மிக ரொம்ப அருவருப்பானது மனித கழிவு. அப்போ உரம் அள்ள வர அண்ணன்மார்கள் சங்கடப்படுவாங்க. அடுத்த தடவை நீங்க உரத்துல உங்க காலை கடனை முடிச்சு வச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், உரம் அள்ள மாட்டோம் பார்த்துக்கிடுங்க. அப்போ அது ஒரு பிஸ்னஸ். கிராமங்கள்ல ஆட்டாம்புழுக்க மாட்டு சாணத்தை வியாபாரம். அதுக்காக அப்ப என்ன பண்றது, திரும்ப தேரிக்காட்டுக்குள்ளதான் போனோம். பயம், நைட்டு இருட்டுல தேரிக்காட்டுக்குள்ள அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இல்ல ஒரு 1/4 கிலோமீட்டர் இல்ல ஒரு 100 மீட்டர் நடந்து போறதுக்கு பயம். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சார் என்ன பண்ணாரு, எங்களை மாதிரி உள்ள பயிலுவ பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் டாய்லெட் வசதி இல்லாத கிராமங்கள்ல படிச்ச மாணவர்களாகிய எங்களுக்கு ஒரு வாத்தியார், ஒரு கிறிஸ்தவ வாத்தியார் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாப்புல. இல்லை, உன் வீட்டு அளவுக்குள்ள போகாத, பேளாத, உரத்துக்குள்ள பேளாத, நீ காட்டுக்குள்ளே போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு என்ன பண்ண சொல்லிக்கிட்டே போ. அந்த இருட்டுக்குள்ள ஒரு மோகினி பிசாசு கூட என்ன பண்ணாது, உன் பின்னாடி வராது. எந்த ஒரு சாத்தான் பேய் எதுவுமே உன் பின்னாடி வராதுல, சொல்லி பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தைரியமா ராத்திரி 11 மணி 12 மணிக்கு முட்டிக்கிட்டு வந்துருச்சுனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு வரங்க, நான் கார்ல ஹைவேஸ்ல போனாலும் சில இடம் இருட்டா இருக்கும், பயத்துன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பைக்ல போறோம், சென்னையிலேயே ஏகப்பட்ட இடங்கள் இருட்டடைஞ்சு போய் கிடக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அந்த வார்த்தை இந்த மாதிரி நம்ம பிள்ளை, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகளை நம்ம சொல்ல வைக்கணும். அதுதான் பிபிஎஸோட நோக்கம், விடுமுறை வேதாகம பள்ளியோட நோக்கம். நம்ம மற்றபடி மதம் மாற்றல, அந்த பிள்ளைகள் பேரை மாத்தல. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு முதல்ல அந்த பிள்ளைகள் வாயால சொல்ல வைக்கணும். ரெண்டாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன், என்ன காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வச்சுட்டோம் அந்த பிள்ளைகள் வாயால அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணோம். இன்னைக்கு பின்னாடி டாக்டர் அம்பேத்கர் ஐயா போட்டோ வச்சு கீழே உட்கார்ந்து பேசுறேன். பொதுவா பாருங்க, கிறிஸ்தவர்கள் விடுங்க, ஏதாவது ஒரு சர்ச்சில் அம்பேத்கர் ஐயா போட்டோ வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? சரி, அப்போ இன்னைக்கு நான் பின்னாடி டாக்டர் அம்பேத்கர் ஐயா போட்டோ வச்சு பேசுறோம்ல, எதுக்காக இவர் அம்பேத்கர் ஐயா போட்டோவை இந்த சார்லஸ் ஜேன்றவர் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சில வீடியோக்கள்ல பின்னாடி வச்சு பேசுறாரு? என்ன காரணமா இருக்கும்? அப்ப இவர் யாரு? இவர் நாட்டுக்காக என்ன பண்ணாரு? அப்படி என்ன இவர் ஊழியக்காரரா? இவரு தேவ மனிதனா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிச்சாப்லையா? அப்படி என்ன சுவிசேஷம்? சிறுமைப்பட்டவன் மேல் இரக்கம் உள்ளவன் பாக்கியவான். ஆபத்து காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவன் மேல் இரக்கம் காட்டுறவங்க மேல, உன்னை பல ஆபத்துல இருந்து காப்பாற்றுவ மகனே மகளே, அந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கம், சிறுமைப்பட்டவர்களை சமுதாயத்துல மேல கொண்டு வந்தவர் டாக்டர்
அம்பேத்கர் ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரர். அப்போ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகள் தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க வாயில இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், அப்படி என்னங்க இயேசு கிறிஸ்து? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்த மாசமோ, நம்ம பிபிஎஸ்லாம் முடிஞ்ச பிறகு 1 மாசமோ 2 மாசமோ 4 மாசமோ கழிச்சு, அண்ணே அக்கா எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, இந்த பைபிள் எனக்கு இது புரிய மாட்டேங்கு, என்ன பண்ணுங்க, கதை புக்கு மாதிரி நான் தாரேன் படி. பைபிளில் கதை புக்கு இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளைகளுக்கான பைபிள், அதை வாங்கி என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில அந்த பிள்ளைகள் அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போதனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அட்வைஸ், அதை அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப எல்லா பிள்ளைகள்கிட்ட மொபைல் இருக்கு, வீட்டில் உட்காந்து இயேசு கிறிஸ்துவோட போதனைகள்னு கூகுள்ல போட்டு என்ன பண்ணும், அந்த பிள்ளைகள் பார்க்கும். அதுதான் ஜெயம். அதே நேரத்தில் உன் வாயால என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டு கொள்ளைக்கு போ, காட்டுக்குள்ள, தேரி காட்டுக்குள்ள. எந்த பேய் பிசாசும் உன் பக்கத்துல வராது. அப்படி என்ன பண்ணணும், அவன் தானா செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த சின்ன பிள்ளைகள் பிபிஎஸ்க்கு, நம்ம திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள், அந்த பையன்கிட்ட போயிட்டு கயிறை கட் பண்ணு, நாளையில இருந்து என்னல கழுத்துல என்னல கயிறு போட்டிருக்கா, கருப்பு கயிறு, அதை கட் பண்ணினா அவங்க வீட்டில் விட மாட்டாங்க. ஒரே நாளோட கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம திரும்ப சொல்ல முடியும்? நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருமே. ஆள் இல்லாத, அப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்ச நம்ம திருச்சபை பிள்ளையில தான் உட்கார வச்சுக்கிட்டு ரசனா, மோர், சாக்லேட்டு, அப்புறம் பிரைஸ் கொடுத்து, தாத்தா நோவா தாத்தால இருந்து எல்லா கதையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போதனை நம்ம திருச்சபையோட அவங்க அம்மா அப்பா அதிகமா சொல்லி கொடுப்பாங்க பைபிள் வசனங்களை. அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்கு, ஓகே. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்ல வைக்கணும். பொட்டுல கிடையாது, கயிறுல கிடையாது, அந்த பிள்ளைகள் தானா கலட்டி போடும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், இப்போ ஆன்லைன் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, நீங்க ஏதோ ஒரு திருச்சபைக்கு போகாம இருக்கலாம், வீடுகளில் உங்களுக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இப்போ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா வீட்டில் சொன்னா சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்க, சிறுவர் ஊழியம் இருக்கிறதுலையே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சிறுவர் ஊழியம். சிறுவர்களுக்கு விதைக்கக்கூடிய விதை தான் ஆலமரமா பல பேருக்கு என்ன ஆகும். அந்த மாதிரி சிறுவர் ஊழியங்கள் உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது போர்டு இருக்கும், விடுமுறை வேதாகம பள்ளி விபிஎஸ்ன்னு சின்ன பிள்ளைகள் போட்டோலாம் போட்டு, அந்த மாதிரி சர்ச்சஸ், அந்த மாதிரி ஒரு ஜப மையம், ஜப கூடாரம் எங்கேயோ நடத்துறாங்களா, அங்க என்ன பண்ணுங்க, மகத்தான பொன்னான காணிக்கைகளை கொடுங்க. அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியானம் சமைச்சு கொடுக்க. ஒரு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு 100 பிஸ்கட்டு, 100 பிள்ளைகள் இருக்காங்களா, 5 ரூபாய் பிஸ்கட்டு எவ்வளோ வந்துட போகுது, வாங்கி என்ன பண்ணுங்க கொடுங்க. தர்பீஸு ஒரு 10 கான தர்பீஸை வாங்கி பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுங்கன்னு கொடுங்க. கிராமங்கள்ல நுங்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி காணிக்கைகள். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு தட்டு ஒரு 100 பிள்ளைகளுக்கு இருந்தாங்க, அந்த சபை போதகர்கிட்ட கொடுத்து, ஐயா எல்லாருக்கும் அந்த தட்டு கொடுத்துருங்க ஐயா. இல்லை ஒரு பொம்மை, ஒரு பிளாஸ்டிக்லலாம் ரொம்ப கம்மி தான், அந்த மாதிரி ஒரு டாய்ஸு எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க, மகத்தான பொன்னான காணிக்கைகளை சிறுவர் ஊழியம், இந்த பிபிஎஸ் நடத்தக்கூடிய ஜப மையம், ஜப கூடாரம், ஃபெலோஷிப்பு, என்ன பேர்ல வேணா இருக்கட்டும், பிபிஎஸ்ன்னு போர்டு இருக்கா, நீங்க அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காமிக்கிறாங்களா, அந்த சபைக்கு என்ன பண்ணிருங்க, பொருளா கூட வாங்கி கொடுத்துருங்க. பணமா வேண்டாம் அப்படின்னா பொருளா என்ன பண்ணுங்க. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஊழியத்தின் மூலமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துணையோட இதோ ஒரு சில கிராமங்களுக்கு என்ன பண்றோம், டாய்ஸ், விளையாட்டு பொருட்கள்லாம்
அனுப்பி விடுறோம். இந்த விபிஎஸ், அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் சபைகள் இருக்காங்க இல்லைங்களா, சின்ன சின்ன சபைகள், எந்த ஸ்தாபனத்தோடையும் சேராம அந்த மாதிரி சபைகளுக்கு என்ன பண்றோம், விபிஎஸ்க்கு அனுப்பி விடுறோம். இதுக்கு உதவி செய்த இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்கள், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகள், ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும். அதே மாதிரி இன்னொன்று போன வீடியோலேயே சொன்னேன், இந்த விபிஎஸ் காலங்களில் அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து குழிக்குள்ளே போட்டாங்களே, அவர் பேர் என்ன, யோசேப்பு. யோசேப்புன்னு சொன்ன தம்பி யாருப்பா, இந்தா உனக்கு 5 ஸ்டார், உனக்கு டேரே மில்க். இந்த மாதிரியெல்லாம் சண்டே கிளாஸுக்கு வரக்கூடிய நம்ம திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத வெளியிருந்து வர பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காமன் கொஸ்டின் கேட்காதீங்க. வாரம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ற, சண்டே கிளாஸ் எக்ஸாம் எழுதுற அந்த நம்ம திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஆன்சர் சொல்லிடும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாம வர பிள்ளைகள் சொல்லாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல எனக்கு பிரைஸ் இல்லை. யாரோ என்ன பண்றாங்க, என்னோட 2 வயசு கம்மியான பையன் பொம்பளை பிள்ளை பிரைஸ் வாங்கிட்டு இருக்கிறான், நான் ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஆனா இங்க சர்ச்சில் என்ன ஆகல, என்னால பிரைஸ் வாங்க முடியல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அதனால இந்த காமன் கொஸ்டின் கேட்டு சாக்லேட் கொடுக்கறத இந்த விபிஎஸ்ல மொத்தமா விட்டுருங்க. அது நம்ம சண்டே கிளாஸ்ல எக்ஸாம் வச்சுக்கலாம், ஞாயிறு பள்ளியில எக்ஸாம் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு, சர்ச்சுக்கு வர பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய கப்பு கொடுக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னும் இந்த கிளாஸ் பிரிச்சு அப்புறம் நம்ம கிளாஸ் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்திலையும் இந்த கப்பு கொடுக்கறது, பிரைஸ் கொடுக்கறது, இந்த 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 பிகினர்ல 3 பேர் இருக்காங்க, 3 குரூப் இருக்காங்க. அந்த 3 குரூப் அதுல ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி இவங்க ஒழுங்கா ஆன்சர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விபிஎஸ் காலங்கள்ல செய்யாதீங்க. அப்படி பிரைஸ் கொடுக்கணுமா, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷீல்டு வாங்கி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஷீல்டு வாங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருங்க. முதல் பரிசுன்னு போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் முதல் பரிசு. இயேசு கிறிஸ்துவோட அம்மா பேரு என்ன தெரியல, பரவாயில்ல, அந்த பிள்ளைகளுக்கும் முதல் பரிசு நம்ம சர்ச்சோட பேரை போட்டு கொடுத்துருங்க. அந்த பிள்ளைகளை என்ன பண்ணும், அவங்க வீட்டில் கொண்டு போய் காமிக்கும், என் பிள்ளைக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க பாரியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதுதான் ஊழியம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. என் புள்ள ஸ்கூல்ல கடைசி ரேங்க், பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூப்பிட்டு ஏசுன்னு ஏசுறாங்க, உன் புள்ள ஒழுங்கா படிக்க மாட்டேங்கன்ட்டு. ஆனா இந்த விபிஎஸ்ல ஒரு வாரத்துல என் புள்ள முதல் பரிசு வாங்கியிருக்கு பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் பண்ணினால் அன்பு சகலத்தையும் வெல்லும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அந்த பேரண்ட்ஸோட, அவங்க அம்மா அப்பாவோட துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றினால்தான் உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.